CSI-TA பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் தென்னிந்திய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜெயக்குமார் ஜெயபால். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு உண்மை சம்பவம். CSI-TA கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷ துறையின் கோவை கிளையின் உப கிளையான பெருந்துறை பகுதியை சேர்ந்த துடுப்பதி தேவாலயத்தை குறித்து, துடுப்பதி நல்மைப்பர் தேவாலயத்தை குறித்து ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த சில நாட்களாக துடுப்பதி தேவாலயத்தில் நடந்த முறைகேடுகளும் பிரச்சனைகளையும் நாம் கண்கூடாக பார்த்து வந்தோம். நான் இதை வெளியில நம்ம பேசக்கூடாது, இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நாம நினைச்சோம். பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். காரணம், அந்த தேவாலயத்துல 6 வருடமாக அந்த தேவாலயம் பணியில ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குது. அதுல முறைகேடு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குலாம் மக்கள் சொல்றாங்க. அப்போ அதை கள ஆய்வு நாங்க பண்றோம். கள ஆய்வு போய் நம்மளுடைய குழுவோட போய் நான் என்ன பண்றேன், CSI-TA பயனாளர் நலச்சங்கத்தின் பொருளாளர் என்ற செயலாளர் என்ற பெயர்ல நம்முடைய தலைவர் VCR ஐயா அவர்களுக்கு தகவல் சொன்னோம். அவர் சொன்னாங்க, எல்லா ஆலயங்களையும் நடக்குதான் செய்யுது ஜெயக்குமார், நாங்க என்ன பண்றீங்க, என்னன்னு விசாரிங்க. அந்த மக்களுக்கு நம்மளால என்ன உதவிகள் செய்ய முடியும், எங்க அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அது ஒரு கள ஆய்வு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மக்களுக்கு அந்த சபையை மீட்டு கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் என்கிற முறையை நம்ம தென்னிந்திய திருச்சபையில கையாண்டதுனால இந்த மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு புரிய வச்சு இந்த சபையை வழிநடத்த வேண்டியது திருச்சபை மக்கள் தான். திருமண்டலம் அல்ல, திருமண்டலத்தில் உள்ள நபர்கள் கிடையாது, ஆயர்களும் கிடையாது. ஆயர்கள் அவருடைய சுவிசேஷ பணியாளர்கள், அவருடைய பணியை மட்டும் தான் செய்யணும். திருச்சபை மக்கள் தான் கொண்டு நடத்தணும், அவங்க தான் என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்துல கடந்த வாரம் போய் அந்த சபையை கொடுத்தான ஆய்வுகள் எல்லாமே பண்ணணும். ஆனா இந்த சபையை குறித்து தவறான ஒரு தகவலை மக்களுக்கு கொடுத்து, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ஒருத்தவங்க அர்ப்பணிப்போட, மகா அர்ப்பணிப்போட என் சபை இப்படி கிடைக்கிறது, பாழாய் போய் கிடைக்கிறதேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்போட சபைக்குடைய காரியங்களை இறங்கி வேலை செய்யறாங்க. இந்த சபை நல்மைப்பர் ஆலயம் யாரு கட்டுனதுன்னா பாப்லி பிறப்பாலயத்துல அந்த காலகட்டங்கள்ல அந்த ஐயா தான் என்ன பண்றாங்க, மிஷினரிகள் தான் கட்டியிருக்காங்க. 100 வருடத்துக்கு மேல பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம். அந்த ஊர் 100 வருடத்துக்கு முன்ன கிராமமா இருந்ததுன்னா அந்த இடம் எப்படி இருக்கிறது நீங்க பாருங்க. ஏன்னா அந்த பில்டிங் எல்லாம் போய் பார்த்தோம், அன்னைக்கு இருந்த கல்வெட்டுகள்லாம் நாங்க போய் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது. 100 வருடத்துக்கு முன்னாடியில ஒரு மிஷினரி வந்துட்டு போன ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த சபையை குறித்து மிகுந்த ஒரு பாரம் எனக்கும் உண்டாச்சு. ஏன்னா அங்க போய் நிற்கும் போது நம்மளுடைய கண்ணு நீர் நிறைஞ்சு போகும். ஏன்னா என்னாலும் அந்த வைராக்கியம், அந்த ஒரு 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 அங்கலாய்ப்பு, பல கூக்குகளுடைய ஒரு அங்கலாய்ப்பு அங்க நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவத்துல அங்க நாங்க போயிருக்கிறோம், ஒரு சில விஷயங்களை கேட்டோம். அப்ப அந்த ஆலயம் முழுமையா கட்டப்பட்டு பிரதிஷ்டையை எதிர்நோக்கி இருக்கிறது. பிரதிஷ்டை எதிர்நோக்கி இருக்கும்போது இந்த சபையை கட்டி, ஏன்னா அந்த சபை ஒரு சில நபர்களால கைவிடப்பட்டது. அந்த சபையை பொறுப்பாடுத்து செஞ்ச ஒரு சகோதரன் என்ன பண்ணாங்க, அவர் யாரோட தூண்டுதனால அதை விட்டு வெளியே போனாருன்னு தெரியல. அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். நடத்தி தான் என்ன பண்ணணும், மக்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை பத்தி பேசல. அப்போ இன்றைய நாளைக்கு இன்னைக்கு என்ன நாங்க வர்றோம். ஏன்னா அந்த சபை பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் கணக்கு கொடுக்கல, சபை கட்டுமானத்துல மோசடி நடந்திருக்குது, ஒரு 38 லட்சம் ரூபாய்க்கு சபை கட்டுமானம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் நடக்கல, நிறைய மோசடி நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க என்ன பண்ணா, அந்த பொறுப்பாளரை கூப்பிட்டு நீங்க ஏன் ஆடிட்டிங் கொடுக்கல, கணக்கு கொடுங்கன்னு கேட்டோம். இப்போ கணக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் கேட்டு கொடுக்குறாங்க. இப்ப நாங்க போய் கேட்டபோது கணக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஆலயத்துக்கு நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா என்னால போக முடியல. அப்போ அதுக்குன்னு நியமிச்ச நம்முடைய சகோதரன் நந்தகுமார் அவர்களை அங்க அனுப்புறோம். நந்தகுமார் தலைமையில என்ன பண்ணாங்க, ஒரு 3-4 பேர் அங்க போறாங்க. போகும்போது அந்த திருச்சபையை சேர்ந்த அந்த அவங்களுக்கெல்லாம் அவங்களை யாரு டைவர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க போகும்போது என்னன்னா இவங்களை உள்ள விடல, சபைகள்ல விடல, இது நாங்க கூப்பிடல அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு மடுப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் இருக்கு. அவர் போனது என்னன்னா, அந்த சகோதரர் கணக்கு கொடுப்பதற்காக போனாரு. என் மேல எந்த தவறும் இல்லை,
கணக்குல நான் என்ன பண்ணிருக்கேன் சரியா வச்சிருக்கிறேன்னு இல்லை. ஏன்னா கணக்கு வாங்கினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியும் அதெல்லாம் அலசி ஆராய்ந்து எங்க தப்பு நடந்ததுல கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த இவங்க யாரு வழி நடத்துனாங்கன்னு தெரியல. என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அவங்கள உள்ள அனுமதிக்கல. அப்போ நம்ம நேருக்கு நேர் பேசுவோம், நேர்பட பேசுவோம், சிஎஸ்ஐடி உண்மையை பேசுவோங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நமக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த அந்த குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதிகமான ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு 6000 பேருக்கு மேல குரூப்ல இருக்காங்க. இன்னைக்கு 6 குரூப் மேல செயல்படுது. அப்படிங்கும்போது தகவலை வந்து சரியா மக்களுக்கு கொண்டு போக முடியல. அப்போ அந்த குரூப்ல என்ன பண்ணோம்னா, இந்த ஆலயத்தை வந்து தவறாக யாரோ வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அப்போ ஒரு சகோதரர் என்ன கூப்பிட்டு பேசுறாரு. என்ன கூப்பிட்டு பேசுற சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா, என் சபையை குறித்து நீ பேசக்கூடாதுங்கிறாரு. என்னுடைய சபையை குறித்து நீ பேசக்கூடாது, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீ யாரு, நீ வீராட்சிபாளையத்துல வந்து நீ என்ன பண்ற, நீ வீராட்சிபாளையத்துல வந்து சாப்பிட்ட வந்தானே சாப்பிட்டு போ, சோத்துக்கு வழி இல்லாத மாதிரிலாம் நம்மள வந்து பேசுறாரு. தவறான வார்த்தையில பேசி மிரட்டுறாரு. ஏன்னா நாம என்ன இருக்கிறோம், அந்த ஆலயத்தை வந்து இந்த மக்கள்கிட்ட திரும்ப ஒப்படைக்க வைக்கணும், தவறு செய்தவர்கள கேள்வி கேட்கணும், இனிமேல் அந்த இடத்துல ஒரு தவறு நடக்கக்கூடாது. கமிட்டிங்கிற பேர்லையும் டிசிபிசிங்கிற பேர்லையும் எலெக்ஷன்ங்கிற பேர்லையும் மக்களை ஏமாத்துறாங்க. இது வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த கணக்கெல்லாம் கொடுங்க, இன்ஜினியர்கிட்ட அவரோட டீட்டெயில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இன்ஜினியரும் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த நபர் இவர் யாருன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சகோதரியோட பேரை சொல்லி நான் இவங்களோட தம்பி பேசுறேன், அந்த சகோதரிக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொலை மிரட்டல் கொடுக்குறாரு. என்ன பண்ணிடுவான், உன்னை கொலை பண்ணிடுவேன், என் ஊர்ல இருந்து பாக்குறியா, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு என்ன மிரட்டுறாரு. மிரட்டும் போது பாத்தீங்கன்னா அதிகார தோரணை, இவனால என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவன் பேசின விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குரூப்ல நான் அதை வந்து பிளே பண்றேன், நீங்க கேளுங்க. அவர் பேசின வாய்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண ரெக்கார்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு பதிவு பண்றேன். அப்பதான் திருச்சபையில நடக்கிற அவலங்களை குறித்து நம்ம கேள்வி கேட்கும் போது நமக்கு எந்த விதமான மிரட்டல் வருது, எந்த விதமான இக்கட்டுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வைக்கு நாங்க வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை யாருடைய கரங்களில் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் சாத்தானுடைய ஆட்சி வருதுன்னு. சாத்தானுடைய ஆட்சி எல்லாம் வந்தாச்சு. இந்த சாத்தான்களாக இந்த திருச்சபையை சூறையாடி கொண்டிருக்கிற இந்த கயவர்கள் கூட்டம் தான் என்ன பண்ணது, இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல சம்பவம் பாத்தீங்கன்னா, என்ன மிரட்டின ஒருத்தர் அந்த ஆலயத்திலே கட்டுமான பணியில இருந்து கம்பிகளை திருடி கொண்டு வைக்கிறாருங்க. இன்னைக்கு எனக்கு வீடியோ எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு சபைக்கு போனோம்னா நம்ம எல்லாம் ஆணிவேர் அக்குவேர் எல்லாம் என்ன பண்ணணும், எல்லாமே சர்வே எடுத்து ஒரு டாக்குமெண்டா நம்ம தயாரிச்சு இது எங்கெங்க தப்பு நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, இது யாரால நடந்திருக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயில் நம்ம எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கேயே நம்ம இறங்கி என்ன பண்றோம், மக்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா இந்த மக்களை நயங்காட்டி ஏமாத்துறாங்க. ஏமாத்தும் போது இந்த மக்கள் அறியாமையில நிறைய தப்புகளை செய்யறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம உண்மைகளை சொல்லணும். இது உண்மைகளை சொல்லாம மேய்ப்பன் சொல்லிட்டு நடக்காங்களே, வெள்ளங்கி போட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு சொல்லிட்டு நடக்காங்க இல்லையா இந்த திருட்டு கூட்டம். இந்த திருட்டு பயல்கள் என்ன பண்றாங்க, மக்களை பயமுறுத்தி ஒரு தனி கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இது என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம உண்மையை என்ன பண்ணணும், உள்ளதுன்னு சொல்லணும். இங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு என்ன பண்ணணும், டீட்டெயில் நம்ம எடுத்து தெளிவா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை வந்து இவர் யாரால இவர் பேசினாருன்னு தெரியல. இந்த சபைக்கு பிரச்சனைக்கு உடைய காரணமே வந்து ஆயர் வில்சன் குமார்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நம்மளுடைய விசாரணை முடிவுல தான் தெரியும். அப்போ இதை யாரு வழி நடத்துறா, ஒரு பக்கம் சொல்றாங்க ஆயர் வில்சன் குமார்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சொல்றாங்க பதவி போட்டின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சொல்றாங்க கல்வெட்டுல என்னுடைய பேர் வைக்கலன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க அங்க இருக்கிற நேம் பழைய பேரை வந்து என்ன பண்ணிடுறாங்க மாத்திடுவான்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த திருச்சபையோடைய எல்டி போர்டு பேர் வந்து சீனிவாசன்கிற நபருடைய பேர்ல இருந்துச்சு, அவங்க குடும்பத்துடைய இதுன்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரே குழப்பம். இது என்ன சொல்லுவாங்க, இடியாப்பச்சி வைக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள இந்த சபை இருக்குது. அப்போ இதெல்லாம் புரிய வச்சு இந்த சபையை நிர்வாகம் பண்ண வேண்டியது திருச்சபை மக்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்,
முழுமையா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், களத்துல இறங்கி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து ஒரு சில அவங்க ஜனங்களானா பணம் வாங்கி தான் நீங்க வேலை செய்றீங்கன்னு. பணம் வாங்கி வேலை செய்யற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்பி தான் என்ன பண்ண ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க பயணிக்கிற நபர், நாங்க யாரோட இருக்கிறோம்னா யுத்த வீரர், யுத்த சேனைகளின் தலைவர், எங்களுடைய ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்க வந்து மனுஷங்களை பார்த்து நயங்காட்டியோ பயமுறுத்தியோ எங்களுக்கே வந்து என்ன பண்ணோம் போய் வேலை செய்ய அவசியமே கிடையாது. எங்களை ஆண்டவர் போஷிக்கிறாரு. அந்த நபர் போன்ல பேசும்போது பாத்தீங்கன்னா சாப்பிட்டியா வந்தியா, நீ சாப்பாடு இல்லாம நம்ம என்ன நடக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு மாபியா கும்பல், தென்னிந்திய திருச்சபை ஒரு மாபியா கும்பல் கையில சிக்கி இருக்குது. இதை மீட்டு எடுக்கணும். இன்னைக்கு 7 மாநிலங்கள நம்ம பயணிக்கிறோம். 7 மாநில மக்கள் நம்மளோட துணையா நிக்கிறாங்க. நீ உண்மையில தெரிந்து கொண்டு அவங்களுக்கு என்னன்னா இந்த சபையை மீட்டெடுக்கணுங்கிறது எல்லாமே குறிக்கோளா இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு நபரு, இந்த திருச்சபைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரு என்ன விட்டாரு, கூப்பிட்டு நம்மளை மிரட்டுறாரு. அவர் பேரு பாத்தீங்கன்னா என்ன ரங்கநாதன் என்னமோ பேர் சொன்னாங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த துடுப்பதி அந்த தேவாலயம் பக்கத்துல வந்து ஏதோ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காராமா. அப்ப ஆட்டோ ஓட்டிருக்காருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பாருங்கிறது அந்த மக்களுக்கு ஓரளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அவர் ஆட்டோ டிரைவர்னா இன்னைக்கு ஆட்டோ டிரைவர்கள் நல்ல டிரைவர்கள் இருக்காங்க. ஆனாலுமே வந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணாங்க, தாந்தோணித்தனமாக தன்னுடைய காரியங்களுக்கு என்னெல்லாமோ செய்வாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, என்னை மிரட்டின இந்த நபர் வந்து திருச்சபையில இருந்து கம்பியை திருடி கொண்டு விற்கிறாரு. இவன் இந்த ஓகே சிகாமணியை பாத்துக்கோங்க. அப்போ யாரு தவறு பண்ணாலும் கண்டிப்பாக ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயங்கள் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதுவும் CSIDA பயனாளிகள் நலச்சங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுல தெளிவா ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கிற காரியங்களை நாங்க கண்கூட பாக்குறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை குறித்து, இந்த ஆலயத்துல நடந்த நிதி மோசடி, இந்த ஆலயத்தின் பெயரை சொல்லி பணம் வசூல் பண்ணின நிதி மோசடியை ஒரு ஆயர் துணிகரமா செஞ்சிருக்காரு. அவர் யார் என்னங்கிறத இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். திருப்பதி திருச்சபை மகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்வது என்னவென்றால், யார் தவறு செஞ்சாலும் தவறுதான். ஆண்டவருடைய ஆலய காரியங்கள்ல துணிகரமான அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அதுக்கு என்ன உண்டான அதுக்குண்டான பிராயச்சித்தம் அதில் செய்துதான் ஆக வேண்டும். நாங்க வந்து யாரையும் நீதி விசாரிக்கவோ நியாயம் தீர்க்கவோ நாங்க கிடையாது. நீ தவறு செஞ்ச தவறு செய்யாத. இனிதான் 70 ஆண்டு காலமா CSIDA கம்பெனி வரலாறுல மறைத்து CSIங்கிற பேர்ல போலி தேர்தலை நீ நடத்தி மக்களை நசுக்கி கொண்டிருக்கிறேன். குறவலை எப்படி நசுக்கி அவங்கள்ட்ட வசூல் பண்றீங்க. இனிமேல் அது நடக்கக்கூடாது. எங்கள் திருச்சபை காப்பாற்ற விட வேண்டும். திருச்சபை மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சுவிசேஷம் எங்கும் பரவ வேண்டும். ஆலயத்திற்கு திருச்சபை மக்கள் என்ன பண்ணுவோம், சாரையா வர வேண்டும் என்கிற பல்வேறு நோக்கங்களோட தான் நாங்கள் இந்த பயணத்தை எடுத்திருக்கிறோம். சாதாரணமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி யாரையும் வந்து நான் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம், ஒருத்தர்களை பழி வாங்கவோ பழி இருக்கவோ நாங்க கிடையாது. உண்மையிலேயே திருச்சபையில் நடக்கிற அவலங்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்து நீங்களுக்கு கேட்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுல உரிமை இருக்கிறது என்பதை நிலைநிறுத்த வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுதான் CSIDA பயனாளிகள் நலச்சங்கத்தின் பயணம். கண்டிப்பாக திருச்சபை மக்களே, CSIDA பயனாளிகள் நலச்சங்கத்தோடு நீங்கள் பயணியுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பரை இந்த ஸ்கிரீன்ல நாம் வந்து பதிவு பண்றோம். உங்க ஆலயங்களில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் மூலமாக எங்களுடைய சட்ட குழு மூலமாக உங்களுக்கு எந்த விதமான உதவிகளை செய்யலாம் என்பதை நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்து தருகிறோம். நீங்கள் தைரியமாக இருங்கள். திருச்சபை மக்களை ஒடுக்கப்பட்ட காலங்கள் இனி மாறி போய்விட்டது. இனி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இந்த CSIDA பயனாளிகள் நலச்சங்கம் 24 மணி நேரமும் வேலை செய்யும். நீங்க பாத்தீங்கன்னா எப்போ போன் பண்ணாலுமே எந்த டைம் இருந்தாலும் சரி நாங்க என்ன பண்றோம், போன் அட்டன் பண்றோம், அது பதில் சொல்றோம். மக்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா திருச்சபையில ஒரு கேள்வி கேட்டா இப்படி மிரட்டல் எல்லாமே வரதான் செய்யும். எதுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இந்த கல்லின் மேல் மோதுறவன் சிதறடிக்கப்படுவான் என்ற வேதவசனம் உண்மையிலே நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்.
இப்ப என்கிட்ட ஒருத்தன் மோதுறான்னு சொன்னா ஆண்டவர் அவனை எப்படி சிதறடிக்கிறாங்கிறது தெளிவா தெரியும். உண்மையிலே சபையை குறித்தோ சபையுடைய நம்ம ஒரு பிரச்சனையை குறித்து பேசுறோம்னு சொன்னா இன்னைக்கு சபை அந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குது. சபை குறித்தான பாரமோ சபை குறித்தான எந்த விதமான தாகமோ யாருக்கும் கிடையாது. பணம் இந்த சபையை குறித்து எப்படி நான் எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்னுடைய பிள்ளைங்களை எப்படி நான் என்னை காப்பாற்றலாம், இப்படிதான் இன்னைக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் போலியான இந்த எலெக்ஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமே. திருச்சபை மக்கள் எலெக்ஷனுங்கிற அந்த வேஷத்தை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும். எலெக்ஷனுங்கிற இந்த பேர்ல நம்மளை ஏமாத்துறாங்கிறதெல்லாம் போக போக ஒவ்வொரு பதிவு மூலமும் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கவே தெரிந்து கொள்வீங்க. நன்றி, வணக்கம். இறை ஊழியர்களே, மக்கள் உங்களை நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை உங்களிடம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா? பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக உபயோகிக்க வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்கள் திருடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். இல்லை என்றால் நீங்கள் தரைமட்டமாகுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். Amen. Praise the Lord. Praise